எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராக்கலி ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ஹெல்த்தி, ஒரு குயிக் அண்ட் சிம்பிள் ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் ப்ராக்கலி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை ரெட் சில்லி பேஸ்ட், அப்புறம் சோய் சாஸ். வந்து ரைஸ் அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு ரைஸை வந்து நல்லா சோக் பண்ணி அப்புறம் ஸ்டீம் ப்ரெஷர் குக்கரோ இல்லை எலக்ட்ரிக் குக்கர்லேயோ குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் ஆர் வாக் அதை எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் ஒயிட் போர்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் கார்லிக் பூண்டு 2 பூண்டு பல்ல சின்னதாக நறுக்கினதையும் இப்போ சேர்த்துடலாம். காரத்துக்காக பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து நீங்கள் கிரேட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அரை பெரிய வெங்காயத்தை வந்து ரஃப் சாப் 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்தமாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ராக்கலி ஆட் பண்ணலாம். ப்ராக்கலி எப்பயுமே வந்து நீங்கள் குக் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. நீங்கள் கடிச்சிங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்கலிலாம் கொஞ்சம் அப்படியே வதங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து சுருண்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் குக்கான ஸ்டேஜ். இப்போ வந்து நீங்கள் ரெட் கறி பேஸ்ட் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம், இல்லை ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் சோய் சாஸையும் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு தாய் ரெட் சில்லி பேஸ்ட் இருக்குது, அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்ச ரைஸ், அதை எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கும் போது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் தனித்தனியாக வரும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். லோ ஹீட்டில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா ரைஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஹீட்டை வந்து லோ டு மீடியமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளேவர்லாம் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ப்ராக்கலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரொம்ப குயிக் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.